வணக்கம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ரஜபாண்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆமாங்க, ஆத்துல நண்டு. ஆமா, நீங்க கடல்ல கூட நண்டு பிடிச்சிடலாம். ஆனா, ஆத்து நண்டு வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஆமாங்க. இது என்ன அப்படின்னா, மஞ்சம்பட்டி சின்னா அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. நான் போயிருக்கும்போது பார்த்தேன். இவர் சின்ன பிள்ளையிலேருந்து ஆத்து மீன், ஐர மீன் எல்லாமே இதில ஐர மீன் வந்து அவர் ரொம்ப பிடிப்பாரு. நான் அவர்ட்ட வாங்கி சாப்பிடுவேன். நான் போய்க்கிருக்கும்போது ஆத்துக்கரையில நம்ம சத்திரப்பட்டி பக்கத்தில இருக்க ஆத்துல பிடிச்சிட்டு இருந்தாரு. அத நண்டப்புறம் பிடிச்சு, அத கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் இறங்கி போய் உங்களுக்காக இந்த வீடியோஸ் எடுத்தேன். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க நம்ம சேனல்ல அந்த நண்டு இப்படிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நண்டுலாம் பார்க்க அப்படியே பளபளன்னு அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த நண்டு தான் வந்து ஆற்று நண்டு, வயல்லையும் பிடிப்பாங்க. இந்த நண்டை வந்து பிடிச்சி சுத்தம் பண்ணார். இது எதுக்காக அப்படின்னா, இந்த நண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. ஆமாம், கடல் நண்டு கூட வந்து உங்களுக்கு வந்து சத்து தான். ஆனால் இந்த வயல் நண்டு வந்து என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு இருக்க இப்போ பனிக்காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே பனிக்காலம். அப்போ என்ன செய்யணும், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிருக்கும். அப்போ இந்த நண்டை பிடிச்சி கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இல்லையா இந்த நண்டை எடுத்து நல்லா போட்டு உரலில் இடித்து அப்படியே வெள்ளை தண்ணியில் அந்த சாரை புழிஞ்சு வச்சு அப்படியே ரசத்தில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சளி சுத்தமாகவே இறங்கிடுங்க. ஆமாம், நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நண்டு வேணும்னு வச்சிங்கன்னா, அவர் சின்னான்னு சொல்லி மஞ்சமட்டில் இருக்கார், அவரை பார்த்து கேட்டால் கண்டிப்பாக நண்டு பிடிச்சி தருவார். அவர்கிட்ட கேட்டேன், தம்பி இது வந்து அருந்தலான பொருள், சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எப்பயும் கிடைக்காது அப்படின்னாரு. நாளைக்கு கூட நான் பானாபுரியில் ஏதாவது உனக்கு ஐர மீன் கிடைச்சா கொண்டு வந்து தரேன் தம்பினாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. எனக்கு இவ்வளோதான் வேணும்னு சொல்லாமல் கொடுக்குறதா வாங்கிட்டு போயிடுவார். நல்ல ஒரு அன்பான அண்ணன். அது என்ன செய்வார்னா, அப்போ நீங்கள் கேட்டதுனால நண்டு கேட்டதுனால ஒருத்தவங்க கேட்டுப்பாங்களா, போய் வயலில் பிடிச்சி அதை ரொம்ப பக்குவமாக அதை அப்படியே ஆற்றுல அதை அப்படியே கிள்ளி எடுத்து எடுத்தார். நம்மளுக்கு என்னென்னா, நண்டுக்குள்ளே கையை விட்டால் ஒரு வேளை கடிச்சு விடுமான்னு ஒரு பயம் இருக்கும். ஆமாங்க, ஆனால் அந்த பயம்லாம் அவருக்கு இல்லை. அவருக்கு என்னென்னா அனுபவம் தான். சின்ன பிள்ளைலேருந்தே அவருக்கு மீன் பிடிக்கிறனால ஒரு அனுபவம். தூரத்தில் நான் வீடியோ எடுக்கிறதா சதீஷ்னு ஒருத்தர் வேடிக்கை பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு போகிறாரு. அவர் பேர் வந்து வாழைப்பழ சதீஷ். சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி நான் வீடியோ எடுத்தேன். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி பதிவுகள் வந்து எல்லா டைமும் கிடைக்காது. நீங்களும் இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கணும் அப்படின்றக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். அந்த அண்ணன் சொன்னார், என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டார். நன்றிண்ணே, வீடியோ போடுறதுக்காக அப்படின்னு. சரி தம்பி அப்படின்னாரு. அப்போ நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி உங்களை கேட்டால் நண்டு கேட்டால் பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக தம்பி, என்கிட்ட சொன்னால் நண்டு எல்லாத்துக்கும் பிடிச்சி தரேன் அப்படின்னாரு. உங்களுக்கும் நண்டு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கான்டாக்ட் நம்பரையும் போடுங்க, அண்ணனுடைய நம்பர் தர்றேன். நீங்கள் நண்டு உங்களுக்கு அண்ணன் உயிரோடு பிடிச்சி தருவார். ஆமாங்க. இதில் என்னென்னா, கடல் நண்டு கூட உங்களுக்கு வந்து இறந்து தான் வரும். ஆனால் இந்த வயல் நண்டு இறக்காமல் உயிரோடு வரும். இது வந்து ரொம்ப நல்லது. சளியை வந்து கரைக்கிறதுல இது முக்கியமானது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நண்டுக்கும் நரிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அவங்க அந்த காலத்தில் என்ன செய்யுமா, நண்டு ஓட்டைகளை போயிடுச்சு அப்படின்னா நரி வாழை விட்டு ஆட்டுமா. அப்போ என்ன செய்யும், நண்டு போய் கடிச்சிருமா, வாழை வெளியே எடுத்து நரி தின்றுமா அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.